மெயின் இன்டென்ஷன் என்னன்னா இப்ப இவங்க கட்டுற சாரிக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ். அதே மாதிரி நான் போட்ட ஒரு ஜுவல்ஸ் நான் ஸ்டைல் பண்ற விதம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். இப்ப நாயகிலே வந்து நிறைய பேர் வந்து என்ன அக்செப்ட் பண்ணதே அந்த ஸ்டைலிங்னாலதான். இந்த இயரிங் எங்க இருந்து வாங்குனீங்க அப்படியெல்லாம். சோ அதே மாதிரி இவங்களுக்கும் நிறைய ஃபேன்ஸ் சாரீஸ்க்கு அவங்க லுக்குக்கு ஒரு சீரியலுக்கு வந்து ஆடியன்ஸ் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. இது இந்த கேரக்டர் அந்த கேரக்டர்னு. நம்ம மெனக்கெட்டு இப்போ கொதேமாவா தான் இருந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும். அதுக்கான ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு பிளவுஸ் பேட்டர்ன்ல இருந்து எல்லாமே நம்ம மெனக்கெட்டு ரெடி பண்ணியிருக்கோம். வசந்தி அம்மா வேற மாதிரி இருந்தோம். அந்த அம்மாவுக்கு ஒரு டைப் ஆஃப் ட்ரெஸ் நான் யூஸ் பண்ணிருந்தோம். சித்தி இதை எல்லாம் விட டிஃப்ரெண்டா ரெடி பண்ணோம். சோ அதுக்கு நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருந்தது, ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும். நாங்க என்ன யோசிச்சேன்னா ஷீ இஸ் ஆல்ரெடி a ஃபேஷன் டிசைனர். எனக்கு ஆப்வியஸா நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். சோ ரெண்டு பேருக்கும் இந்த டேஸ்ட் இருக்கு. நிறைய பேர் நம்மள ஃபாலோ பண்றாங்க. சோ அவங்களுக்காகவும் நம்மளுக்காகவும் நம்ம இது பண்ணலாமே. எங்களுக்காக மட்டும் இல்ல. நம்மள இப்ப ஒரு ட்ரெஸ் போட்டா அதுக்கு நமக்கு ஒரு 10 மினிமம் 10 டிஎம் வரும். மேம் இது ரொம்ப நல்லா இருக்கு, இந்த சாரி இஃப் யூ டோன்ட் மைண்ட் எங்க இருந்து வாங்கினேன்னு தெரியும் சொல்றீங்களா, ஷேர் பண்றீங்களா, இந்த ஜுவல் நல்லா இருக்கு, நம்மளுக்கு டிஎம் வரும், கண்டிப்பா வரும். சோ நாங்க நினைச்சோம் சரி நம்ம அது அவங்களுக்கு சொல்ற மாதிரியும் ஆயிடும், நம்மளுக்கும் பிடிச்ச ஒரு வேலை ஒரு ஒண்ணு பண்ண மாதிரி ஆயிடும் சொல்லி நாங்க. and also we consider this Arohana as our எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு அடையாளம் மாதிரி. பிகாஸ் ஃபியூச்சர்ல இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃபியூச்சர்ல ஈவன் இஃப் வி ஆர் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அப்பவும் வந்து எங்களுக்கு மீட் பண்றதுக்கும் பேசுறதுக்கும் ஒன்னா இருக்கிறதுக்கும் ஒரு ரீசன் வேணும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் தட்.